ஹாய் சில குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான். ஒரே ஒரு கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். உங்க லைஃப் நல்லா இல்லன்னு சொல்லி எத்தனை தடவ அழுதுருக்கீங்க? இதுவரைக்கும் அழுதுருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அத வச்சு தான் இன்னைக்கு நம்மளோட ஃபுல் வீடியோவுமே. வீடியோ கொஞ்சம் எமோஷ்னலா இருக்கலாம். ஸோ, அதனால வீடியோ புடிச்சா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. சரியா? என்னால எதுவுமே முடியல. என்னோட வாழ்க்கையே இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சிருக்கீங்களா? நெறைய பேர் சொல்ற வார்த்தையே இதுதான். என்னால எதுவுமே முடியல. நான்லாம் எதுக்கு வேஸ்ட்டா இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்கேன். நான் வாழ்றதே வேஸ்ட். இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா, ஒரு நிமிஷம் யாரும் இல்லாத நேரத்துல உங்க மனச கேட்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எதுவுமே சேஞ்ச் ஆகலன்ட்டு ஒரே இடத்துல நிக்கிறீங்களா? எவ்ளோ ட்ரை பண்ணாலும் முன்னேற்றமே இல்லன்னு ஃபீல் ஆகுதா? ஒரே ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்க. பிரச்சனை வாழ்க்கையில கண்டிப்பா இல்லங்க. பிரச்சனை நம்ம நம்பிக்கையில தான் இருக்கு. முதல் விஷயம், நீங்க தங்குவதற்கு உங்களுக்கு தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கா? ஆனா, அதுக்கு நீங்க என்னைக்காவது தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? என்னது கூரைன்னா அப்படின்னு கேட்காதீங்க. வீட்ட தான் சொல்றேன். ஏன்னா, எத்தனையோ மக்கள் வந்து வீடு வாசல் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு பிளாட்ஃபார்ம்லலாம் தூங்கிட்டு இருக்காங்க. மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாமே நம்ம ரோட்டோரமா இருக்கிற மக்கள பார்த்தாலே தெரியும். அப்ப நமக்கு வீடு தந்த கடவுளுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடு நமக்காக கிடைச்சிருக்கிறதுக்காகவே கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். 2வது சாப்பிடுறோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா சாப்பிடுறோம். கடவுளோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படித்தானே? அதே இது எத்தன பேரு ஒரே ஒரு பிளேட் சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஒண்ணும் வேண்டாம். இந்த பாலஸ்தீன மக்கள்லாம் சாப்பாடு இல்லாம வறுமையில கடந்து குடல்லாம் ஒட்டி அந்த எலும்புகள்லாம் தெரிஞ்ச நிலையில கூட அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சாப்பாட வேஸ்ட் பண்ணவே தோணாது. மெயினா அந்த சாப்பாடு தந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல தான் தோணும். ச்சே, நம்மளாவது ஒரு நேரம் சாப்பிடுறோம். ஆனா, அவங்களுக்கு அந்த சாப்பாடே கிடையாது. நமக்கு 3 நேரமும் எப்படியோ சாப்பாடு கிடைச்சிருது. ஆனா, அதுல 1008 குறை வேற. நல்லா இல்ல, நல்லா இருக்கு, உப்பு இல்ல, உப்பு கம்மியா இருக்கு, கூட இருக்கு, உரப்பு இல்ல, அது இதுன்னு 1008 குறை சொல்றதுக்கு வந்துருவாங்க. ஆனா, அவங்கலாம் நெனச்சு பார்க்கணும், எத்தனையோ மக்கள் சாப்பாடே இல்லாம இருக்காங்க. நமக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சாப்பிடுறீங்க. ஆனா, யாரோ ஒரு அம்மா தன்னோட பசங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு, சாப்பிடாமலே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல நானும் பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறத நெனச்சு நம்ம சந்தோஷப்பட்டு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே, நம்ம லைஃப்ல இருக்க பாதி பிரச்சனை சரியாயிரும். பட் நம்ம பண்ற பெரிய பிரச்சனை தெரியுமா? நமக்கு கீழ இருக்கவங்கள பார்க்கவே மாட்டோம். எப்ப பாரு நமக்கு மேல இருக்கவங்கள மட்டுமே தான் பார்ப்போம். ஏன்னா, நம்ம மேல இருக்கவங்கள பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? ச்சே, அவன் மட்டும் அவ்ளோ அழகான சைக்கிள் வச்சிருக்கான். அவன் அவ்ளோ பைக் வச்சிருக்கிறான். அவன் கார் வச்சிருக்கிறான். இப்படிதான் யோசிப்போம். நமக்கு கீழ நடந்து போறவங்கள நெனச்சு நம்ம கவனிக்கிறதே கிடையாது. அதே மாரி நமக்குன்ட்டு ஏதோ ஒண்ணு வந்து கண்டிப்பா நமக்கு ஆண்டவன் வந்து குடுத்துருப்பான். அத நெனச்சு நீங்க வந்து சந்தோஷப்பட ஆரம்பிங்க. 3வது அன்பான குடும்பம். நம்ம வீட்ல யாராச்சும் ஒருத்தர் உங்க பேர வந்து கூப்பிடுவாங்க. அப்படித்தானே? இது வந்து பெரிய பிளெஸ்ஸிங். நம்ம கூடவே இருக்கிறதுனால நமக்கு அதோட அர்த்தம் தெரியல. Instagramலாம் பாருங்க. அம்மா இல்லாதவங்க, அப்பா இல்லாதவங்க, கூட பொறந்தவங்க இல்லாதவங்கலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, யாரும் இல்லாம தனியா வாழ்றவங்களுக்கு தான் அந்த ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப நம்ம கூட பிறந்தவங்களோ, இல்ல பெத்தவங்களோ சொல்லுவாங்க, "என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? அந்த வாய்ஸ் கூட கேட்காம எத்தன பேர் தன்னந்தனியா அனாதையா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அந்த அன்பு கிடைக்காதவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொக்கிஷம். அது ஒரு வரம். ஆனா, நம்ம வந்து கேட்காமலே அந்த வரம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம தான் அத வந்து தாங்கி பிடிச்சுக்கணுமே தவிர, என்னைய இது சொல்லல, அது சொல்லல, என்னைய வந்து பாராட்டல, என்னைய சீராட்டல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள நாமளே கவலைப்படுறதுக்கு உண்டானத தேடி போகவே கூடாது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தெரியுமா? மனுஷன் வந்து எவ்வளோ தான் கிடைச்சாலும் சரி, இன்னும் கிடைக்கல, இன்னும் கிடைக்கலன்ட்டு அவனோட மனசு வந்து ஏங்கிக்கிட்டே தான் இருக்குமாம். மெயினா கிடைக்காத விஷயத்துக்காக தான் ஏங்குமாம். கிடைச்ச விஷயத்த நினைச்சு சந்தோஷமே படாதாம். அந்த மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கையில நிம்மதி தன்னால தேடி வரும். 4வது நல்ல ஆரோக்கியம். இது மெயின் விஷயம்ப்பா. இது வந்து என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட்டு 30க்கு முன்னாடி வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா 30க்கு அப்புறம் தெரியும் பாருங்க. நல்ல ஆரோக்கியங்கிறது. நம்மளால நல்லாவே நடக்க முடியுது, சிரிக்க முடியுது, பேச முடியுது. ஆனா இந்த சாதாரண விஷயங்களே யாரோ ஒருத்தருக்கு வந்து கனவா தான் இருக்கும். நம்ம வந்து நடந்து போறோம். அப்படித்தானே? எல்லாருமே அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம வந்து நடந்து போய்க்கிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரோ ஒருத்தர் வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு, "ஒரே ஒரு அடியாவது எடுத்து வைக்க மாட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ப்ரே பண்ணுவாங்க. அவங்களலாம் நம்ம எண்ணி பார்க்கும்போது, நமக்கு வந்து கடவுள் குடுத்த பெரிய கிருபை இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ, அத நெனச்சு நம்ம வந்து சந்தோஷப்படணுமே தவிர, எப்பவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிக்கக்கூடாது. நமக்கு கால் இருக்கு நடந்து போறோம். ஆனா, அவங்களுக்கு காலே இல்ல வீல் சேர்ல போறாங்க. நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம்? கார பத்தி தான் யோசிப்போம். நம்ம இருக்க கால பத்தி யோசிக்கிறோமோ இல்லையோ, கார பத்தி தான் யோசிப்போம். ஸோ, கார் வேணுமா? கால் வேணுமா? அப்படின்னு கேட்டா, நம்ம கால தான் கேட்போம். அதனால கால் குடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க.
இதை விட பெரிய பாயிண்ட்டுப்பா. கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு நான் அழகா இல்லன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற லேடீஸு, ஜென்ஸு எல்லாரும் இப்ப நெறைய பேர் வந்துட்டாங்க. இதுல கொஞ்சம் டார்க்கா இருந்தா போதும், நான் டார்க்கா இருக்கேன், என்னை யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே தாழ்வு மனப்பான்மையில இருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நிறத்துல எதுவுமே அழகு கிடையாது. அவங்கவங்க மனசுல தான் அந்த அழகே இருக்குது. உங்க மனசு நல்லா இருந்தாலே போதும். மத்தவங்க தன்னால உங்கட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. ஸோ, அதனால நான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு கவனிக்காதீங்க. ஏன்னா, நமக்கு டார்க்கான கலர மட்டும் தான் குடுத்தான் ஆண்டவன். நமக்கு எல்லாத்தையுமே குடுத்துருக்கான். கண்ணு, காது, மூக்கு, வாய், காலு எல்லாமே குடுத்துருக்கான். ஆனா யாருக்காவது பாருங்க, நெறைய பேருக்கு கண்களே இல்லாம இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தடவ தன்னோட லைஃப்ல தன்னையே பார்த்துற மாட்டோமா? அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ, இப்படிலாம் ஆசை இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நமக்கு தர்றது எவ்வளவோ பெரிய பிளெஸ்ஸிங்குங்க. ஸோ, அதெல்லாம் நீங்க நெனச்சு பார்க்கணும். 5வது விஷயம், உங்க லைஃப்ல சுத்தமான ஆடைகள்லாம் இருக்கும். அப்படித்தானே? நம்ம லைஃப்ல சுத்தமான ஆடைகள் மட்டுமா, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு கூட இருக்கும். பட் நம்ம குடுக்குற ட்ரெஸ்ஸ போடுறதுக்கும் மக்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அப்ப அவ்ளோ கஷ்டப்படுற மக்களுக்கு முன்னாடியே ஆண்டவன் நம்மள நல்லாக்கி வச்சிருக்கான். இத நெனச்சு நீங்க கர்வப்படக்கூடாது. அத நெனச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லி, அதுக்கு ஏத்த மாரி நீங்க நடந்துக்கணுமே தவிர, எனக்கு தான் எல்லாம் இருக்கே அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க. ஏன்னா தற்பெருமை ஒரு மனுஷனையே அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஸோ, எதுலயுமே தற்பெருமை வைக்காதீங்க. பெருமை, பொறாமை இந்த 2மே மனுஷன அழிக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ, அதனால எப்பவுமே பெருமைப்படாதீங்க. அதிகமா பொறாமையும் படாதீங்க அடுத்தவங்க மேல. நம்ம லைஃப் இப்படித்தான் வாழணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். இந்த மாரி தான் நம்ம வாழப்போறோம் அப்படின்னு நீங்க நினச்சிட்டாலே போதும். நமக்கு இருக்கிற பல பிரச்சனை, பல பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். ஸோ, கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட்டா இன்னைக்கு ஒரு புதிய நாள். சரியா? இதுவரைக்கும் நான் சொன்னது அத்தனையும் நீங்க கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. ஸ்கிப் பண்ணி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஒரு லைக்க பண்ணி போட்டு போங்கப்பா பார்த்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு புதிய நாள். மீண்டும் தொடங்க ஒரு சான்ஸ் உங்களுக்கு ஆண்டவன் குடுத்துருக்காங்க. ஸோ, இது ஒரு மிராக்கிள். இது எல்லாமே கேட்ட பிறகும் உங்க வாழ்க்கைய நீங்க வெறுக்கிறீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது உங்கள. ஏன்னா, இவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்லியும் நீங்க உங்க லைஃப்ப வெறுக்கவே கூடாது. நமக்காக குடுத்த கடவுளுக்கு நீங்க நன்றி தான் சொல்லணும். உங்க வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டா இல்ல. ஆனா, அது பிரைஸ்லெஸ்ஸா இருக்கு. ஸோ, அதனால நீங்க இது கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. நம்ம தப்பு என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறத கவனிக்கவே மாட்டோம். ஆனா, தூரத்தில இருக்கிறத நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம். "இக்கரைக்கு அக்கரை பச்சை." அங்க இருக்கிற வரைக்கும் தான் அது பச்சையா தெரியும். அங்க போய் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு அதே பெட்டர் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, நம்ம கிட்ட இருக்கிறத கவனிக்காத வர, உங்க வாழ்க்கை எப்பவுமே இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். இன்னைக்கு நைட் அழுதுட்டே தூங்காம, அதுக்கு பதிலா என்னோட வாழ்க்கையில இருக்கிற நல்ல நல்ல விஷயத்துலலாம் நெனச்சு சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். சரியா? இது என்னோட வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் எல்லாத்துக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் அப்படின்னே சொல்லலாம். நைட் யாருமே ஃபீல் பண்ணிட்டு தூங்கக்கூடாது. ஃபீல் பண்ணாம சந்தோஷமா, ஜாலியா, என் கடவுள் எனக்கு இவ்வளோ குடுத்துருக்காருப்பா, நான் நல்லா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கணும். நாளைக்கு உங்க கண்லேருந்து கண்ணீரே இருக்காது. நன்றி மட்டும் தான் இருக்கும். உங்க வாழ்க்கை குறைவில்ல. நன்றி சொல்லாத மனசு தான் குறைவு. ஸோ, தேங்க் யூ. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தெரியாத உங்களுடைய செல்லக்குட்டீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். டாடா, பை மா.